ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் சாய் ஜெகதீஷ். விருப்ப ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இன்னைக்கு தன்னை அதிகாரப்பூர்வமா தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைச்சுக்கிட்டாரு. அவரு அதிமுக திமுகனு பழம் தின்னு கொட்டை போட்ட கட்சிகள்லாம் இருக்கும்போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தாவேக்கால தன்னை இணைச்சுக்கிட்டது ஏன், அதற்கான பின்னணி என்ன அப்படின்ற தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன், அப்ளை ஆன்லைன். 2026 ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது. சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிகளை இப்பவே எல்லா கட்சிகளும் தொடங்கிட்டாங்க. அந்த வகையில் திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக கூட்டணியில தான் 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போறோம். 234 தொகுதியில் 200 தொகுதிகள் நாங்கள் வெல்வோம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அதற்கான ஒரு வலுவான கூட்டணி தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் நேற்று மதுரைக்கு வந்த அமித்ஷா கூட 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருந்துச்சு. பொதுவாகவே புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டால் வேறு சில கட்சிகளில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், அந்த மாதிரி நாட்களும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரபலமான நபர்களும் புதிதாக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியில் இணைவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வருஷத்தில் மாற்று கட்சியிலிருந்து வந்து இணைந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்று விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா, இன்னொன்று அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு வந்த டிடிஆர் நிர்மல்குமார். இவங்க 2 பேரும் தான் மாற்று கட்சியிலிருந்து விலகி தாவேக்கால இணைஞ்சிருந்தாங்க. இந்த டைமில் ஒரு கேள்வி எழுந்திருந்தது. அதாவது என்னென்னா, மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை கமல்ஹாசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐபிஎஸ், ஐஏஎஸ் அந்த மாதிரி சமூக சேவகர்கள் உட்பட பல்வேறு முக்கியமான நபர்கள் எல்லாருமே மக்கள் நீதி மையம் கட்சியில் இணைஞ்சாங்க. இது அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே அந்த கட்சியில் இணைகிறாங்க அப்படின்றது ரொம்பவே பரபரப்பாக அரசியல் களத்தில் பேசப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தாவேக்கால அந்த மாதிரி மாற்றுக் கட்சியிலிருந்து வேறு யாரும் இணைய கிடையாது, முக்கியமான அதிகாரிகளும் யாரும் இணைய கிடையாது. தாவேக்கா ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு, என்னதான் விஜய் பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி நமக்கு மட்டும் இல்லாமல் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அடிமட்ட தொண்டர்களுக்கிட்டையுமே எழுந்திருந்தது. இந்த நிலையில தான் தாவேக்கால இன்று முக்கியமான 6 நபர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் தாவேக்கால தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி, திமுகவோட முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வன், அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏவும் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய நிறுவனருமான டாக்டர் ஸ்ரீதரன், அதோட ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட தலைவர் மரிய வில்சன், முன்னாள் நீதிபதி சுபாஷ் ஆகியோர் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த 6 பேர்ல கட்சியில் இணைந்த உடனே முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜுக்கு முக்கியமான ஒரு பதவியை தூக்கி கொடுத்திருக்கிறாரு விஜய். அதாவது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவி தான் அருண்ராஜுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் திமுக அதிமுகவெல்லாம் விட்டுட்டு தாவேக்கால அவர் ஏன் இணைஞ்சாரு அப்படின்றத அவரே சொல்லியிருக்கிறாரு. அதாவது தேர்தல் வெற்றிகள் எல்லாம் தாண்டி அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக தான் விஜயோட சேர்ந்து பணி செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். மற்ற கட்சிகள் எல்லாத்துலேயுமே கொள்கை பிடிப்புன்றது பேரளவில் தான் இருக்குது, ஆனால் தாவேக்கால தான் கொள்கை பிடிப்பு உறுதியாக இருக்குது. தமிழகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் சிவில் சர்வீஸ் பணிக்கு நான் வந்தேன். அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் ஒரு மாற்றம் தேவை அப்படின்றதுல தான் இருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டேன். ஜூன் மாதம் தாவேக்காலிருந்து பல அதிரடி அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்த நிலையில் முக்கியமான 6 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது சோர்வடைஞ்சிருந்த அந்த கட்சி தொண்டர்களுக்கிட்ட உற்சாகத்தை ஏற்படுத்துறதா அமைஞ்சிருக்கு. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன், அப்ளை ஆன்லைன்.